அத்தியாயம் 3. மனநலத்தை மேம்படுத்தல். இவ்வத்தியாயத்தின் ஊடாக எல்ஜிபிடி சமுதாயத்தின் சுய பாதுகாப்பு குறித்து காணலாம். இலங்கை வாழ் எல்ஜிபிடி சமூக நபர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அதற்கு அவர்கள் காட்டும் எதிர்வினைகள் குறித்து இவ்வத்தியாயத்தின் ஊடாக கலந்துரையாடலாம். மேலும் இந்த அத்தியாயத்தின் மூலம் உங்களது மனநலத்தை உறுதிப்படுத்துவதற்கு நீங்கள் என்ன செய்யலாம் என்பதில் கவனம் செலுத்தப்படுகின்றது. நீங்கள் மனநல போராட்டங்களை எதிர்கொள்வதால் நீங்கள் ஒரு பலவீனமானவர் என்ற அர்த்தம் அல்ல. அவை பெரும்பாலும் மன அழுத்தம், பயம், சமூக அவமானம், நிராகரிப்பு அல்லது தனிமை காரணமாக ஏற்படும் இயற்கையான எதிர்வினைகளாகும். மற்றவர்களைப் போலவே உங்களுக்கும் ஆதரவு, கவனிப்பு மற்றும் மரியாதை கிடைக்க வேண்டும். இந்த அத்தியாயமானது பின்வரும் விடயங்களில் உங்களுக்கு வழிகாட்டும்: உங்கள் மனநலத்தை பாதுகாப்பானதாக வைக்க எளிய வழிமுறைகள், வாழ்க்கையில் விடயங்களை தாங்கிக் கொள்ள முடியாத போது அவற்றை எதிர்கொள்ளும் விதம், மற்றும் நீங்கள் மனநல நெருக்கடியில் இருந்தால் என்ன செய்ய வேண்டும் போன்றவற்றை இவ்வத்தியாயமானது எடுத்துரைக்கும். உங்கள் மனநலம் ஏன் முக்கியமானது? உங்களை பற்றி மற்றவர்கள் ஏதோ ஒரு கருத்தை கொண்டிருப்பதாகவோ, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவோ அல்லது பாதுகாப்பற்றதாக உணரும் ஒரு சமூகத்தில் வாழ்வதால் உங்களுக்கு படிப்படியாக மனச்சோர்வு ஏற்படலாம். காலப்போக்கில் இந்த நிலை உங்கள் தூக்கம், மனநிலை, தன்னம்பிக்கை, சமூக உறவுகள் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய எதிர்பார்ப்பை பாதிக்கலாம். உங்களின் மனநலம் முக்கியமானது காரணம் நீங்கள் முக்கியமானவர். உங்கள் மனநலத்தை பற்றி அக்கறை கொள்வது என்பது நீங்கள் சுயநலமாக இருப்பதல்ல, அது அவசியமான ஒன்றாகும். அடுத்ததாக, உங்களின் மனநலத்தை பாதுகாக்க அன்றாட வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய நடவடிக்கைகள். இந்த நடவடிக்கைகள் உங்கள் வாழ்க்கையில் கடினமான காலங்களில் நீங்கள் பின்பற்றக்கூடிய எளிய மற்றும் பயனுள்ள முறைகளாகும். ஆதரவான சூழலை உருவாக்கிக் கொள்ளுங்கள். உங்களை நீங்களே ஏற்றுக்கொண்டு மதிக்கின்ற நபர்களை உங்களை சுற்றி சேர்த்து கொள்ள முயற்சியுங்கள். அவர்கள் இவர்களாக இருக்கலாம்: நம்பகமான ஒரு நண்பர், ஆதரவளிக்கும் ஒரு குடும்ப உறுப்பினர், எல்ஜிபிடி சமூக குழுக்கள், உங்களுக்கு பாதுகாப்பாக உணரக்கூடிய இணையவழி சமூகங்கள். ஆதரவளிக்கும் ஒரு நபர் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதனைத் தொடர்ந்து உங்களுக்கு பாதுகாப்பாக உணரக்கூடிய குழுக்களை கண்டறிந்து அவர்களுடன் உண்மையான சமூக தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு பாதுகாப்பான முறையில் அவர்களுடன் தொடர்பை பேணுங்கள். இதன் பொருள் எப்போதும் எல்லோரிடமும் எல்லாவற்றையும் சொல்வதல்ல. நம்பகமான நண்பர், இணையவழி ஆதரவு குழு, ஆலோசகர் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்ப உறுப்பினரால் உங்களின் தனிமையை குறைக்க முடியும். குறுகிய காலமே ஆனாலும் அர்த்தமுள்ள உறவுகள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். பயமின்றி உங்கள் வாழ்க்கையை கழிக்கக்கூடிய இடங்களை கண்டறியுங்கள். சமூக குழுக்கள் அல்லது ஈக்குவல் கிரவுண்ட், வெனச, இக்விட்டி அல்லது ஹார்ட் டு ஹார்ட் போன்ற நம்பகமான அரசு சார்பற்ற நிறுவனங்களையும், நிஜ வாழ்க்கை மற்றும் இணையவளத்தில் உள்ள சிறிய ஆனால் ஆதரவான நண்பர் குழுக்களையும் கண்டறியுங்கள். இந்த இடங்களில் நீங்கள் வெளிப்படையாக பேசலாம், உங்களின் குரல்களுக்கு மதிப்பளிக்கப்படும் மற்றும் பரஸ்பர ஆதரவை பெற்றுக்கொள்ளலாம். மனரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் ஒருவருக்கொருவர் ஆதரவளித்துக் கொள்ளுங்கள். அனுபவமிக்க எல்ஜிபிடி நிபுணர்கள், சட்டத்தரணிகள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள், கலைஞர்கள் மற்றும் ஏனையோர் இளம் எல்ஜிபிடி நபர்களுக்கு வழிகாட்டுவோம். அவர்கள் தன்னம்பிக்கையுடன் வளரவும், பாதுகாப்பாக இருக்கவும் மற்றும் கௌரவத்துடன் வாழ்க்கையை முன்னெடுக்கவும் உதவும் வகையில் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளும் முறையொன்றை உருவாக்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நம்பிக்கையான ஒருவருடன் பேசுங்கள். யாரிடமாவது பேசுவது உங்களுக்கு உதவியாக இருக்கும். பேசும்போது நீங்கள் அனைத்தையும் முழுமையாக விளக்க வேண்டிய அவசியமில்லை. அதோடு உங்களுக்கு உடனடி தீர்வுகள் தேவைப்பட போவதும் இல்லை. நீங்கள் பேசும் நபரிடம் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவதானத்துடன் செவிமடுப்பதால் பல வழிகள் நீங்குகின்றன. அவர் இவர்களில் ஒருவராக கூட இருக்கலாம்: ஒரு நண்பர், குடும்ப உறுப்பினர் அல்லது உறவினர், ஆசிரியர் அல்லது விரிவுரையாளர், மனநல ஆலோசகர், மருத்துவர், சமூகத்தில் ஆதரவு வழங்கும் ஒருவர். முடிந்தவரை தொழில்முறை உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அத்துடன் உங்களுக்கு உதவி தேவைப்படும் பொழுது உதவி கோருவதற்கு தயங்காதீர்கள். உணர்ச்சி ரீதியாக வலி என்பது ஒரு நபரின் தோல்வி அல்ல. மனநலம் சார்ந்த ஆதரவை பெற முயற்சிப்பது உங்களது வலியையும் உங்கள் மீதான சுயமரியாதையையும் காட்டுகின்றது. உங்களால் முடியுமானால் உங்களுக்கு மரியாதையுடன் சிகிச்சை அளிக்கக்கூடிய மற்றும் உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநல ஆலோசகர், மனநல சிகிச்சை நிபுணர் அல்லது மனநல மருத்துவரை சந்தியுங்கள். இதன்போது பணப்பிரச்சனை இருந்தால்
இலவசமாக அல்லது மலிவான கட்டணத்தில் சேவைகளை வழங்கும் அரச சார்பற்ற நிறுவனங்கள் அல்லது சமூக அமைப்புகளை கண்டறியுங்கள். இப்புத்தகத்தின் இறுதியில் உள்ள வளங்கள் மற்றும் வழிகாட்டல்கள் பற்றிய அத்தியாயத்தை பார்க்கவும். உங்களால் தனியாக சேவைகளை அணுக முடியாத அளவுக்கு மனக்குழப்பமோ அல்லது கவலையோ இருந்தால், ஒரு மனநல ஆலோசகரை கண்டறிய அல்லது தொடர்பு கொள்ள உதவுமாறு நம்பிக்கைக்குரிய ஒரு தோழரிடம் கேளுங்கள். மீண்டும் நாங்கள் உங்களுக்கு நினைவூட்டுகின்றோம், உதவி கோருவது என்பது உங்கள் வலிமையின் அடையாளமே அன்றி உங்கள் தோல்வியின் அடையாளம் அல்ல. சுய பராமரிப்பை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். சுய பராமரிப்பு என்பது ஒரு ஆடம்பரமான விடயம் அல்ல, அது ஒரு மனிதனுக்கு அவசியமான ஒன்றாகும். உங்கள் நல்வாழ்வை பற்றி அக்கறை கொள்ளுங்கள். உங்களின் மனநலம் முக்கியமானது. மற்றவர்களைப் போலவே நீங்களும் நிம்மதியையும் மகிழ்ச்சியும் பெற தகுதியானவர்களே. வாழ்வை அனுபவிப்பதற்கு இலங்கையில் உள்ள அனைத்து எல்ஜிபிடி சமூகம் சார்ந்த பிரச்சனைகளும் தீரும் வரை உங்களால் காத்திருக்க முடியாது. தாங்கள் ஏதோ தவறு செய்து விட்டீர்கள் என்ற உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளாமல் ஓய்விடுங்கள். ஓய்வு என்பது சோம்பேறித்தனம் அல்ல, அது எமது உடல் மற்றும் மனநிலையை பராமரிக்க அவசியமான ஒரு கருவியாகும். தாங்கிக் கொள்ள முடியாத அளவு பலமான உணர்வுகள் ஏற்படும் போது செய்திகள், சமூக ஊடகங்கள் மற்றும் மோதல்களில் இருந்து விலகியிருங்கள். உங்கள் மன அமைதிக்கு பாதிப்பு ஏற்படுமானால் அன்றாடம் நடக்கும் அனைத்து விடயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. தூங்குங்கள். மூச்சை ஆழமாக உள்வாங்குங்கள். உங்கள் உடலுக்கு தேவைப்படும் போது பரபரப்பான சூழலிலிருந்து விடுபட இடமளியுங்கள். உங்கள் மனநல எல்லைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனநலத்தை பாதிக்கும் பட்சத்தில் மற்றவர்களுக்கு விளக்கம் அளிக்கவோ, அவர்களை பாதுகாக்கவோ அல்லது எவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவோ வேண்டிய அவசியமில்லை. பாதுகாப்பற்ற உணர்வை தரும் உரையாடல்கள் அல்லது இடங்களிலிருந்து வெளியேறுவதில் தவறில்லை. சிறிய அன்றாட செயற்பாடுகளில் மகிழ்ச்சியை கண்டறியுங்கள். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு சமூகத்திடம் அனுமதி தேவையில்லை. உங்களை பார்ப்பவர்களுடன் புன்னகையுங்கள். எளிய முறைகளில் அல்லது இசை, கலை, அசைவுகள் அல்லது இயற்கையோடு இணைந்து மகிழ்ச்சியாக இருங்கள். நீங்கள் விரும்பும் சுவையான உணவை தயாரித்து உண்ணுங்கள். உங்களால் செலவு செய்ய முடிந்தால் ஒரு அழகு நிலையத்துக்கு சென்று தலைமுடி அல்லது நகங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்களிடம் மேலதிக பணம் இருந்தால் உங்களுக்கு பிடித்தமான ஒன்றை வாங்குங்கள். அது விலை உயர்ந்த பரிசாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அது உங்கள் மன அமைதிக்கு உதவுமானால் குறைந்தபட்சம் அவற்றையாவது பாருங்கள். உங்கள் வாழ்விற்காக நீங்கள் எடுத்த முடிவுகள் குறித்து உங்கள் மீதே கருணையாக இருங்கள். மறைப்பதினாலோ, பிரச்சனைகளை மௌனமாக எதிர்கொள்வதினாலோ அல்லது மெதுவாக வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதாலோ நீங்கள் பலவீனமானவர் என்ற அர்த்தம் அல்ல. சவாலான ஒரு சூழலில் நீங்கள் உங்களால் முடிந்த சிறந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்ததாக, அடையாளத்தை வெளிப்படுத்தல் அல்லது எல்ஜிபிடி அடையாளத்தை பகிரங்கப்படுத்தல், அப்படியுமில்லை என்றால் கமிங் அவுட் ஆகுதல் பற்றி பார்க்கலாம். அடையாளத்தை வெளிப்படுத்துவது என்பது நீங்கள் யாருக்காகவும் செய்ய வேண்டிய ஒன்றல்ல, அது உங்களின் தனிப்பட்ட தீர்மானமாகும். இலங்கையில் பெரும்பாலானோர் கடுமையான சமூக மற்றும் குடும்ப அழுத்தங்களை எதிர்கொள்கின்றனர். இதனால் உங்கள் பாதுகாப்பு மற்றும் மனநலத்திற்கு எப்பொழுதும் முதலிடம் வழங்கப்பட வேண்டும். ஒவ்வொருவரிடமும் உங்கள் அடையாளத்தை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் தயாராக இருப்பதாக உணரும் வரை எந்த ஒரு நபருக்கும் சொல்லவும் தேவையில்லை. சில நபர்கள் தமது உண்மையான அடையாளத்தை தமக்கு நம்பிக்கையான ஒரு நபருடன் மட்டுமே பகிர்ந்து கொள்ள தீர்மானிக்கின்றார்கள். சிலர் இன்னும் சில காலம் பொறுத்திருக்க தீர்மானிக்கிறார்கள். இந்த இரண்டு தேர்வுகளுமே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவையே. உங்கள் அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்கு முன் தமது பாதுகாப்பு குறித்து சிந்திப்பது மிகவும் முக்கியமானது. நீங்கள் எங்கே வசிக்கின்றீர்கள்? உங்களுக்கு ஆதரவாக இருப்பவர் யார்? உங்கள் தீர்மானத்திற்கு வரும் பதில் வேதனையாக இருந்தால் அதை எப்படி எதிர்கொள்வீர்கள்? அடையாளத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் பாதிப்பு, நிராகரிப்பு அல்லது வசிப்பிட இழப்பு ஏற்படக்கூடும் என்றால் அதை தாமதப்படுத்துவதில் தவறில்லை. அடையாளத்தை வெளிப்படுத்த காத்திருப்பது என்பது உங்களை நீங்களே நிராகரிப்பதல்ல, அதுவே சுய பாதுகாப்பாகும். இதன் போது உங்களுக்கு தேவையான ஆதரவை நண்பர்கள், சமூக குழுக்கள் அல்லது உதவி சேவை தொலைபேசி இணைப்புகளூடாக பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் இதற்கு தனியாக முகம் கொடுக்க வேண்டியதில்லை. நினைவூட்டல்: நீங்கள் பகிரங்கமாக வெளிப்படுத்தினாலும் இல்லாவிட்டாலும் உங்களது அடையாளம் உண்மையானது மற்றும் அங்கீகரிக்கப்பட வேண்டியது. இதனைத் தொடர்ந்து அன்றாட சூழலுடன் இணைந்திருப்பதற்கான பயிற்சிகள் மற்றும் நல்வாழ்வு பழக்கங்கள் குறித்து பார்க்கலாம்.
நீங்கள் வாழும் சூழலை ஒரு தனிநபராக மாற்றுவது என்பது எப்போது முடிந்த காரியமாக இருக்காது. எனினும், மன அழுத்தமான நேரங்களில் உங்கள் மனதையும் உடலையும் சீராக வைத்திருக்கும் முறைகளை கற்றுக்கொள்ள முடியும். உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத உணர்வுகள் ஏற்படும்போது, அதிலிருந்து மீள்வதற்கான பயிற்சிகள் மிகவும் பயனுள்ளதாக அமையும். அவ்வாறான சில பயிற்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். இடைவெளி எடுத்து மெதுவாக சுவாசியுங்கள். உங்களது மூக்கினால் சுவாசித்து, வாயினால் காற்றை வெளியேற்றுங்கள். இதன்போது 4 வரை மெதுவாக எண்ணுங்கள். இதனை தொடர்ச்சியாக 5 முறை செய்யுங்கள். அதனைத் தொடர்ந்து பாதங்கள் தரையில் படும் உணர்வை உணருங்கள். இதன்போது நீங்கள் நின்று கொண்டிருந்தாலோ, அமர்ந்திருந்தாலோ, பேருந்து அல்லது புகைவண்டியில் பயணித்துக் கொண்டிருந்தாலோ, நீங்கள் நிற்கக்கூடிய தரை உங்கள் உடலுக்கு எப்படி தெரிகின்றது என்பதை சிந்தியுங்கள். இந்த தருணத்தில் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பதை இந்த பயிற்சி உங்கள் உடலுக்கு நினைவூட்டும். அதேபோல் கவனிப்பு பயிற்சியும் உங்களுக்கு உதவக்கூடும். உங்களுக்கு தெரிந்த 5 விடயங்கள், உங்களுக்கு கேட்கக்கூடிய 3 ஒலிகள் மற்றும் உங்கள் உடலால் உணரக்கூடிய ஒரு விடயம் ஆகியவற்றை ஒரு தாளில் குறித்துக் கொள்ளுங்கள். இது உங்கள் மனதை நிகழ்காலத்துக்கு கொண்டு வர உதவும். உங்களை அமைதிப்படுத்தும். அதனைத் தொடர்ந்து சில நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றுங்கள். காலை அல்லது மாலை தேநீர் அருந்தும் நேரம் அல்லது மத வழிபாடுகள் ஈடுபடும் நேரங்களில் கிடைக்கும் அமைதியான சந்தர்ப்பங்களை இதற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். மன அமைதியை தேடுங்கள். உங்களது மத நம்பிக்கைகள் தனிப்பட்டதாகவோ அல்லது இரகசியமானதாகவோ இருக்கலாம். இருப்பினும் ஒரு விளக்கை ஏற்றி வைத்தல், அமைதியாக அமர்ந்திருத்தல், மெல்லிசையை கேட்டல் அல்லது உங்களுக்கு பிடித்த பிரார்த்தனைகளை சொல்லுதல் மூலம் அமைதியை உணர முடியும். அதேபோல் இயற்கையோடு இணைந்திருப்பது உங்களது மனதுக்கு ஒரு சிறந்த சிகிச்சையாக அமையக்கூடும். செடிகள், பூக்கள், மரங்கள் அல்லது வானத்தை கவனிப்பது மூலம் சில நிமிடங்கள் செலவிடுவது மன அழுத்தத்தை குறைக்க உதவுவதோடு, இயற்கை என்பது உங்களுக்கு பெரிய ஆறுதலை தரக்கூடிய ஒன்றாக மாறும். அதேபோல் சுய கருணை கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை பற்றி ஒரு அன்பான சிந்தனையை எழுதுங்கள் அல்லது நினையுங்கள். அது மிகச் சிறியதொரு விடயமாக இருந்தாலும் பரவாயில்லை. அதேபோல் உடலை மெதுவாக அசைக்கவும். வீட்டில் நடப்பது, உடலை நீழ்ச்சி செய்யும் பயிற்சிகள், அதாவது ஸ்ட்ரெச்சிங் என்று சொல்லப்படும் பயிற்சிகள் அல்லது எளிய உடற்பயிற்சிகளில் ஈடுபடுவது மன அழுத்தத்தை விடுவிக்க உதவும். மேலும் மன அழுத்தத்தை விடுவிக்க சிறந்த வழியாக அமையக்கூடிய உடல் பராமரிப்பு செயற்பாடுகள் ஈடுபடுங்கள். அதேபோல் மன அழுத்தத்திலிருந்து விடுபட உடல் பராமரிப்பு செயற்பாடுகளிலும் ஈடுபடுங்கள். ஒவ்வொரு நாளும் சரியாக உணவு உட்கொள்ளுங்கள் மற்றும் போதுமான அளவு நீரை குடியுங்கள். மன உறுதியை தக்க வைக்க உடல் பராமரிப்பானது மிகவும் உதவும். பயம், அவமானம் அல்லது துக்கம் மீண்டும் மீண்டும் ஏற்படும் போது இதை நினைவிற்கொள்ளுங்கள். எனக்கு ஏற்படும் இந்த உணர்வுகளுக்கு காரணம் எனது மன அழுத்தமும் பாகுபாடுமே ஒழிய இவற்றால் எனது பெருமதியை தீர்மானிக்க முடியாது. மனப்போராட்டத்தில் ஈடுபடுவதால் நீங்கள் பலவீனமானவர் என்ற அர்த்தம் அல்ல. பல எல்ஜிபிடி சமூக நபர்கள் மறைக்கப்பட்ட பல சுமைகளுடனே வாழ்கின்றார்கள். உங்களை உற்சாகப்படுத்தும் பழக்கங்களை பேணுங்கள். உதவி பெறுவதற்கு இந்த வார்த்தைகளை நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆரம்பத்தில் இவற்றை வாசிப்பதே போதுமானது. இதனை உங்கள் தொலைபேசியில் அல்லது ஒரு காகிதத்தில் குறித்து வைத்துக் கொள்ளலாம் அல்லது மனதில் இருத்திக் கொள்ளலாம். மெதுவாக ஒரு முறை மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடுங்கள். உங்களுக்கு சிறியதாவது ஆறுதல் தரும் ஒரு வாக்கியத்தை தேர்ந்தெடுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்லது இருமுறை அதை அமைதியாக அல்லது மனதுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள். நான் ஒரு மனிதன், மரியாதைக்குரியவன். எனது வாழ்க்கையை யாருக்கும் விளக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் தனிமையாக உணரும் நேரங்களில் கூட நான் தனித்தில்லை. எனது அடையாளமானது எனது பண்புகளையோ அல்லது கலாச்சாரத்தையோ பாதிக்காது. ஒரு நேரத்தில் ஒரு நாள் மட்டும் எதிர்கொண்டு என்னால் வாழ முடியும். எனது அமைதியை பாதுகாத்துக் கொள்ள எனக்கு உரிமை உண்டு. எனது அடையாளத்தை பற்றி நான் வெட்கப்பட தேவையில்லை. உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மனரீதியாக உடைந்தவர் அல்ல. நீங்கள் ஒரு மனிதன். உங்கள் அடையாளத்துக்கு ஒரு மதிப்புண்டு. உங்களை போன்ற மற்றவர்களை பற்றியும் தேடி பாருங்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் தனித்து இல்லை என்பதையும் புரிந்து கொள்வீர்கள். இலங்கையில் தங்களை ஏற்றுக்கொண்டு சமூகத்தில் தமக்கான அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்ட எல்ஜிபிடி சமூக நபர்கள் இருக்கின்றார்கள். அவர்களும் சாதாரண மனிதர்களே. அவர்களால் அந்த அங்கீகாரத்தை பெற முடியுமானால் உங்களாலும் முடியும். அடுத்ததாக தடைகளை தாண்டி எழுச்சி பெறுதல் குறித்து பார்க்கலாம். இலங்கையில் தைரியம் மற்றும் நம்பிக்கை பற்றிய கதைகள் நாம் பேசும் இத்தருணத்தில் கூட எமது எல்ஜிபிடி சமூக உறுப்பினர்களால் அமைதி புரட்சிகளாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
வகுப்பறைகள், கிளினிக்குகள், நீதிமன்றங்கள், கண்காட்சி கூடங்கள் மற்றும் கிராமத்தில் உள்ள ஒரு சிறிய வீட்டில் கூட மனிதர்கள் பயமின்றி, அழகாக மற்றும் எந்தவொரு குற்ற உணர்வுமின்றி தமது உண்மையான அடையாளத்துடன் வாழ கற்றுக்கொள்கின்றார்கள். எல்ஜிபிடி சமூகத்தை சேர்ந்த கலை மற்றும் இசைத்துறையில் திறமையானவர்கள் தமது அமைதியான போராட்டத்தின் மூலம் பிறர் மீது காட்டும் பரிவு, சுய புரிதல் மற்றும் பெருமிதத்தை கொண்டாடுவதற்கான ஒரு மேடையை அமைத்துக் கொள்கின்றார்கள். இதன் மூலம் அவர்கள் தங்களை பற்றி மெதுவாக தெரிந்து கொள்ள வாய்ப்பளிப்பதோடு, இவர்கள் பாடகர்களாகவோ, நடன கலைஞர்களாகவோ, ஊடகவியலாளர்களாகவோ அல்லது வணிகர்களாகவோ இருக்கலாம். மற்றும் சிலர் சட்டம், மருத்துவம், அரசியல் அல்லது மனநல ஆலோசனை மூலம் தமது குரலை முன்வைப்பதோடு, அமைதியாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டவர்களுக்காக கதவுகளை திறக்க தமது பயிற்சியையும் நம்பிக்கையும் பயன்படுத்தும் நிபுணர்களாகவும் அவர்கள் திகழ்கின்றார்கள். அனைத்து மனிதர்களையும் ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு மீட்கத்தைய கருத்து அல்ல. அது இலங்கைக்கும் உரித்தான ஆழமான மனிதாபிமான கருத்து என்பதை அவர்களது செயற்பாடுகள் காட்டுகின்றன. தவறான புரிதல்களை எதிர்கொண்டு கௌரவத்துடனும் தைரியத்துடனும் பாலின நிலை மாற்றத்துக்கு உள்ளானவர்களும் இருக்கின்றார்கள். பாலின பன்முகத்தன்மை என்பது புதிதாக தோன்றிய ஒன்றல்ல. அது எமது இயற்கையான பன்முகத்தன்மையின் ஒரு பகுதியாகும். பாதுகாப்புக்காக எந்த ஒரு நபரும் ஒளிந்து வாழ தேவையில்லை. அன்பை பெறுவதை மற்றவர்களிடமிருந்து மறைக்க தேவையற்ற ஒரு இலங்கையை நாம் உருவாக்க வேண்டும். ஒரு எல்ஜிபிடி நபர் சமூக இழிவை தாண்டி எழும்போது முழு சமூகமே முன்னேறுகின்றது. வாழ்க்கையானது தாங்க முடியாத சுமையாக தோன்றும் போது உங்களுக்கு இப்படி தோன்றும் சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். அடிக்கடி சோர்வாக உணர்வது அல்லது உணர்ச்சிகளற்ற நிலை, முன்னதாக நீங்கள் மகிழ்ச்சி அடைந்த விடயங்களில் ஆர்வம் குறைதல், நீங்கள் சிக்கிக்கொண்டது போன்ற உணர்வு, அவமானம் அல்லது நம்பிக்கையற்ற நிலை, பயம் மற்றும் கவலை உங்கள் எண்ணங்களை ஆக்கிரமித்தல். உங்களுக்கு உதவி தேவை என்று தோன்றினால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் மேலதிக ஆதரவு தேவைப்படும். நீங்கள் ஒரு நெருக்கடியில் இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? சில நேரங்களில் எமது உணர்வுகளை எம்மால் தனியாக கட்டுப்படுத்த முடியாது என்று தோன்றும். எல்லாவற்றையும் கையாள முடியாது என்று தோன்றும் ஒரு தருணம் வரலாம். அப்போது இதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் இதை தனியாக அனுபவிக்க வேண்டியதில்லை. ஆதரவு பெறுவது கடினமான ஒன்றல்ல. நீங்கள் இந்த தருணத்தில் ஒரு நெருக்கடியில் இருந்தால் இடைவெளி எடுத்து சுவாசியுங்கள். மெதுவாகவும் ஆழமாகவும் சுவாசியுங்கள். அடுத்த கட்டத்துக்கு செல்லும் வரை இது உங்களை சற்று அமைதிப்படுத்தும். தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு நண்பர், மனநல ஆலோசகர் அல்லது உதவி சேவையை தொடர்பு கொண்டு அவருக்கு ஒரு செய்தி அனுப்புங்கள். உங்கள் வலியை பற்றி உடனே பேச வேண்டிய அவசியமில்லை. உங்கள் தனிமையை குறைக்க வானிலை, வளர்ப்பு பிராணிகள் அல்லது நீங்கள் பார்த்த திரைப்படம் பற்றி சாதாரணமாக பேசுங்கள். அதேபோல் பாதுகாப்பற்ற இடங்களை விட்டு விலகுங்கள். யாராவது உங்களை அச்சுறுத்தினாலோ அல்லது காயப்படுத்தினாலோ பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுங்கள். மேலும் ஆபத்தான பொருட்களை அகற்றுங்கள். உங்களுக்கு தீங்கிழைக்க பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருளிலிருந்தும் விலகியிருங்கள். அதேபோல குறிப்புகளை எழுதுங்கள். சில நேரங்களில் காகிதத்தில் எழுதும் வார்த்தைகள் அல்லது தொலைபேசியில் பதிவு செய்யும் குரல் குறிப்புகள் உங்கள் இதயத்தின் பாரத்தை குறைக்க உதவும். இது ஒரு நாட்குறிப்பு, நோட்பேட் போன்றவற்றில் பதிவிடலாம். உங்கள் எண்ணங்களை வார்த்தைகளாக மாற்றுவது உங்கள் பாரத்தை குறைக்க உதவும். அதேபோல பத்திரமாக சேமிக்கவும். உங்களின் தனிப்பட்ட குறிப்புகளை மற்றவர்கள் படித்து உங்களுக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் பாதுகாப்பாக சேமிக்கவும். மேலும் உதவி தேடுங்கள். இலங்கையில் உள்ள ஆதரவு சேவைகளை தொடர்பு கொள்ள தொலைபேசி இணைப்புகள் மற்றும் ஆதாரங்கள் என்ற அத்தியாயத்தை பார்க்கவும். எல்ஜிபிடி சமூகத்தை சேர்ந்த நண்பர்கள் அல்லது உறவினர்கள் போராடி கொண்டிருப்பதை நீங்கள் கண்டால் அவர்களுக்கு எவ்வாறு உதவுவது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம்.